ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா, இங்கே 3 பிராண்டு பக்கத்துலேயே இருக்குது. இதில் நான் இந்த பிராண்ட் எடுக்கலான்னு இருக்கேன். 3 பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. சரி, இது எடுக்கலாம். ஏன் அப்படின்னா சொல்கிறேன். வைப்பர் ஆஃப் பண்ணலாம். அந்த 3 பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போகக்கூடாது. எனக்கு புரியல. இப்படி போகக்கூடாதாண்ணே? வழி இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேங்க. வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்குது. அப்புறம் ஏன் அப்படி எனக்கு கொடுக்கல? இங்கே அழகாக நான் இந்த நிறைய கம்ப்ளீட் பண்ணுவேன்ல. அவ்வளோதான். இது நம்ம வந்து இதுவும் அந்த ஆயில் சம்மந்தப்பட்டதாங்க. அதாவது பார்த்தீங்களா, அப்படியே பாருங்க என்ன மாதிரி பாருங்க. ஓகே, உள்ள போ. இது வந்து பிரான்ஸில் இருக்குது. ஆமாம், பார்டர் பார்த்தீங்களா, ஃப்ரான்ஸோட பார்டரில் இருக்குங்க. நம்ம இங்கேருந்து இதை எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா, இதான் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஆஸ்திரேலியா வரைக்கும் கொண்டு போகிறோம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது எடுத்துக்கலாம். இது வந்து இது இந்த ஓரத்துலேயே போகுதுங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குமோ? இது பாருங்க, இது ஒரு புது கம்பெனி கொண்டு போவோம். இது இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ஓரத்துலேயே போகிறது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா. அப்போ இது பண்ணால் ஒழுங்காக ஓட்டினா நம்ம வந்து 40 லெவலில் முடிக்கலாங்க. சரி, அதாவது 40க்கு போகலாம். போன தடவை தப்பு பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை பொழுவாக முடிப்போம். முடித்து 40 ட்ரை பண்ணுவோம். அங்கே தான் இருக்குது. எப்படி இது பாருங்கள், பெரிய டேங்க்குங்க, பெரிய டேங்க்கு. எஸ், லாக்டு. பா, எப்படி கத்துச்சு பார்த்தீங்களா அது? இப்போ அதுலேயே அந்த பிராண்ட் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. கேட் இங்கே தான் இருக்குது. இடிக்காமல் போகணும். ஆனால் ஒன்றும் தெரிலங்க. ஓகே, இப்போ தெரியுது. இதாக இருக்கு பாருங்க. ரூட் எங்கே? ரூட் இப்படியா? மறைஞ்சிச்சிங்க. இவனுங்க ஒருத்தனுங்க மறைச்சிடறானுங்க. ஓகே, பாருங்கள் இவ்வளோ பெருசு பாருங்கள். அப்பா, ஏய் வெயிட். எவ்வளோ பெருசு பாருங்களேன். உங்கள் மேலேயே நேம் இருக்கு பாருங்கள், NBFC. ஓகே,
நல்ல பெரிய டேங்க்கு. இது என்னதுன்னு பார்த்துடலாமா? ஓகே. கேஸ் ஆயில்னா இங்கே ஏதோ கேஸோட இதுங்க அது. பதினெட்டு மணி நேரம் இதை முடித்தா நம்ம 40 லெவலில் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இந்த வாட்டி கொஞ்சம் கவனமாக ஓட்டினா நல்லாயிருக்கும். போன தடவை தவறு பண்ணேன். இந்த தவறை இந்த வாட்டி பண்ணக்கூடாது. இப்போ தான் சொன்னேன் தவறு பண்ணேன். என்ன பண்ணேன்னு தெரியுதா? அழுத்திட்டேங்க சர்ன்னு. நான் என்ன பண்ணுறதுங்க? ஷே, ரொம்ப தப்புங்க. தப்பு மேலே தப்பு பண்ணுறேங்க. இப்படிலாம் இடித்து ஓட்டினா அவனுக்கு இவ்வளோ தூரம் ஓட்டியும் பிரயோஜனமே இல்லைங்க. தெரியாமல் அழுத்திடுறேங்க. அழுத்திட்டா போய் வச்சுக்குது டமால்னு. கை கண்ட்ரோல் இழந்துருது. போன தடவை நான் போட்ட வீடியோ பாருங்கள், அரண்டு போயிடுவீங்க. அவ்வளோ தூரம் ஓட்டி இதே மாதிரி தான் 18 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டி ஒரு காசும் கிடைக்கல, ஒரு லெவலும் ஏறல, எதுவுமே நடக்கலைங்க. அது காரணம் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னே தெரியல. நான் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டு வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இந்த வாட்டி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இந்த இடத்துல திரும்ப வேண்டியிருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக. திருப்பியும் தவறு பண்ணிட்டேங்க. ஷே, கடுப்புங்க. நேற்று சொல்ல தெரியல. அவன் பாருங்க நடுவில் வந்து மாட்டிக்கினான். அது என்னன்னா லைட்டாக அந்த இதை போயிட்டு ஸ்டேரிங்கை போயிட்டு அழுத்தி விட்டுறாங்க. அழுத்தி விட்டுறனால என்ன ஆகுது, போய் இடிச்சிக்குதுங்க அது டமால்னு. அதாவது பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலுங்க, பிரேக் அடிக்கிறதுக்கு பதில் அதை அழுத்துறேன். அதுதான் ப்ராப்ளம் ஆகுது. பிரேக் அழுத்துறதுக்கு பதில் நான் சைடை போய் அழுத்திடுறேன். லெஃப்ட் ரைட்டில் ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி தொலைச்சிட்றேன். அதை அழுத்தி தொலைச்சோன்னா போயிடுச்சிக்குது. பார்த்தீங்களா, நம்ம வண்டியில் உள்ள இண்டிகேட்டரை போட்டால் இப்போது இந்த டேங்கில் உள்ள இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். இது காரணம் என்னென்னா, இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை தெரிந்த ஒயர் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் தான் அதுக்கான கனெக்ஷன் தான் அது. நீங்கள் எல்லா வண்டியிலையும் பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான கனெக்ஷன் தான். வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல.
இல்லை நம்ம எல்லாமே ஃப்ரான்ஸ் வழியாகவே போகிறதில்ல. போனால் நடுவில் ஜெர்மனி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அவசரப்படாமல் போனால் போதும். விட மாட்டானுங்களே. ஓ, என்னையும் போடாத, நீயும் போவாத. ஓகே, ஃபுல்லாக நஷ்டங்க போன தடவை. எதுவுமே இல்லை. இந்த தடவை முடிச்சிருக்கலாம். முடிச்சு நம்ம அடுத்த இதுக்கு போயிருக்கலாம். 40 லெவலில் பார்த்துருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் பார்க்க முடியல. இது பாருங்க, கோவம் தான் வருது. ஆனால் கோவப்பட்டால் நமக்கு தான் நஷ்டம், அவனுக்கு இல்லை. அவன் வந்து இது பண்ணிட்டு போயிடுவான். நடுவில் பீச்சில் வச்சுங்க. பீச்சில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் யோகா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததில்ல. அந்த யோகா தினம் வந்து பீச்சில் வந்து நல்லா பண்ணாங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஒரு யோகா கிளாஸு, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து, ஏன்னா யோகா தினமாச்சே, அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய பேனரு இதெல்லாம் வச்சு கொண்டாடலை. அதாவது அந்த யோகாலாம் பண்ணி காட்டினாங்க, பண்ணி இது செஞ்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவில் உள்ளவங்க, யோகாவில் கற்றுக்கிறவங்களாம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலே சொல்லப்போனால் சரியான டென்ஷன் ஆகிறாங்க. அந்த அந்த ஸ்கூலோட டீச்சர் வந்து கோவப்படுறாரு பயங்கரமாக. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இல்லை, அங்கே ஒரு பப்ளிக் கிட்ட. அதாவது எப்படின்னா அவங்க உட்காந்துருக்காங்க. என்னடா அது புதுசாகுது, பெட்ரோல் பங்க் தானா? ஓகே. பீச்சில் யார் வேணால் வருவாங்க, யார் வேணால் வந்து உட்காருவாங்க. அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க பாட்டுக்கு நேராக வந்து அவங்க பக்கத்தில் பெருசாக இந்த தார்பாய் மாதிரி விரித்து அவங்கக்கிட்ட ஒரு மரியாதைக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்கலங்க. அப்படியே விரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்ணுறாங்க.
உடனே அவங்க கேட்குறாங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்ல, நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து போடுறீங்களேன்னு. அப்படி கேட்டதுக்கே அவருக்கு கோவம் வருது அந்த மாஸ்டருக்கு, அதாவது அந்த யோகா டீச்சருக்கு வந்து கோவம் வருது. யோகா டீச்சருக்கு கோவம் வருது, கூட வந்தவங்களுக்கு கோவம் வருது. கோவப்பட்டு இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி யோகா தினம், நீங்கள் எங்களை வந்து இது பண்ண விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பீச் எவ்வளோ பெரிய இடங்க, அதில் எவ்வளோ இடம் இருக்குது, எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். ஆனால் இவங்க கோவப்படுறாங்க. அதை பார்க்கும்போது என்னடா அது, டிவியில் சினிமாலாம் யோகாலாம் ரொம்ப காமா அப்படின்னு காட்டுறாங்களே. என்ன ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டோமா? இல்லை, இன்னும் வரல. இவங்களா ஆனால் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்களே. அப்படின்னு நான் பார்த்துக்கினே இருந்தேங்க. பீச்சில் வந்து எப்போவுமே நாய்ங்க வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம எங்கள் சைடில் இருக்க பீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து அவன் பாட்டு வரான் பாருங்க. ஆனால் எதுவுமே ஆகலை பார்த்தீங்களா? எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் குறையில. அது என்ன காரணம் தெரில. அதுங்க வந்து யார் உட்காந்தாலும் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அது வந்து 2-3 காரணம் இருக்குது. சில பேர் சாப்பாடு போடுவாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க, ஏதாவது சும்மா கொடுப்பாங்க. சில பேரோட அந்த அதுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு விஷயம், நம்ம ஹியூமன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அதுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அது என்ன காரணத்தை நல்லா அது எப்படி சொல்லுது, கடிக்கிற மாதிரியோ இல்லை இது மாதிரியோ நடந்துக்காது. அது பாட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். ஏதோ சொந்தக்கார மாதிரி வந்து உட்காந்துக்கும். பயமே இருக்காதுங்க அதுக்கிட்ட. இவங்க பாட்டுக்கு இவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து உட்காந்துச்சு, அந்த ஷீட்டில் வந்து உட்காந்துச்சு. ஏன்னா அது எப்போவுமே அது அப்படி தான், யார் வந்தாலும் அது வந்து உட்காந்துக்கும். சரி, ஒரு நார்மல் பர்சன் கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா ஓகே. பா சூப்பராக இடம். இந்த ஊரில் பெட்ரோல் பங்கு வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு வர கோவம் இருக்கு பாருங்க. பா, யாரும் பார்க்கலன்னா அவள் தான் நாயை அடிச்சு தத்துருவாங்க போல, அந்த அளவுக்கு கோவம் வருது. ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றதான் தெரியல இதெல்லாம். நான் யோகா கற்றுக்கிறவங்களுக்குலாம் கோவமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க அப்படி தான் அதை அப்படி தான் முன்னிலைப்படுத்தி காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருதுங்க. பயங்கரமாக கோவம் வருது. அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல.
நீ இப்படியே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் மட்டும் பூந்துடாத. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. உங்களால் தான் நான் பல காசை இழந்துட்டுருக்கேன். இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியல என்னால். வா. உங்களுக்கும் கோவம் வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் அதை வந்து அவங்க ஒத்துக்கணும். நீங்கள் வந்து கோவத்தை குறைக்கிறதுக்காக இது கற்றுக்க வரல. உங்கள் உடல் நல்ல விஷயத்துக்காக கற்றுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கோவம் குறைஞ்சி சாந்தமாகிடுவீங்கலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் வந்து சரியில்லைங்க. கரெக்டான இது இல்லை. ட்ரெயின் போது பாருங்க, சரக்கு வண்டி போகுது. அதாவது கண்ட்ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களுடைய மைண்டு இதெல்லாம் பொறுத்து தாங்க இருக்குது. எல்லாராலையும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவங்களால ஃபீலிங்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அப்படி கஷ்டம். அதனால் எங்கே இருக்கிறோம்? வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வந்துட்டோங்க. இந்த இடம் தருதா? இது வந்து ஜெர்மனியில் தான் இருக்குது. பாருங்க, சொன்னல இந்த ஒரு மாதிரி இருக்கே பாருங்க, போட்டு மாதிரி வச்சுருக்காங்களே, இதே மாதிரி ஒரு கட்டடம். ஆனால் இந்த அளவுக்கு கெத்தாக இருக்காது. சிம்பிளராக, ஓரளவுக்கு சிம்பிளராக இருக்கிற கட்டடம் வந்து நம்ம சென்னையில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு போட் மாதிரியே இருக்கும். ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து திருவான்மூர் சைடு வந்தீங்கன்னா, திருவான்மூர் சைடு வந்து ஓஎம்ஆர் சைடு போகிற ரூட்டில் இருக்கும். ஒரு பெரிய ஹோட்டலும் கூடயே இருக்கும். அந்த நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு ஒரு போட்டு மாதிரியே இருக்கும். ஷிப்பு மாதிரி, போட்டுன்ற பாருங்க, ஷிப்பு மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இந்த சினிமா வந்து நிறைய என்ன சொல்கிறது, பொய் சொல்லி வச்சுருக்குங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நம்புகிறாங்க நிறைய பேர். பொய்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் சில கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்து சினிமாவை பார்த்து இதாகி பேசுகிறவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதாவது நல்லா இந்த குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட போய் குடிக்காதவங்க இருப்பாங்க, குடிப்பழக்கமே இல்லாதவங்க என்னவோ வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, பயங்கரமான அட்வைஸு. அது இப்போ ரியல்லையும் நிறைய பேர் ரியல்லையும் பண்ணுறாங்க நிறைய பேர். எப்படி இது குடிக்கிறீங்க தப்பு, அது வந்து இது இப்படி இதான் இது ஏதோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியா, இதை இது பண்ண முடியா அப்படிலாம் சொல்லி சில விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பாருங்களேன். அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதனால அவங்க அதை ஈஸியாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்கக்கிட்ட அந்த பழக்கம் இருந்து அவங்க அதை வந்து திருந்தி பழைய இதுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பழக்கமே இருக்காது, ஆனால் வந்து அதுக்கான அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சில பழக்கங்கள் இருக்கும். அது வந்து குடியெல்லாம் விட மோசமானதாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச குடியெல்லாம் விட பெரிய இப்போ இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈகோ தாங்க. ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட மாட்டாங்க. ஏன்னா விட முடியாது. இந்த மாதிரி சினிமாவை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர்லாம். அதெல்லாம் வந்து அவங்க மாற்ற முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க வந்து உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். சரி சொல்லிட்டு அவருக்கு லிஃப்ட் கொடுக்கலாம். நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். சரி சும்மா ஒரு டைம் கொடுக்கலாமே, தனியாக வரதுக்கு போர் அடிக்குது. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரு டென்ஷன் ஆகுறாரு. வேகமாக போங்க தம்பின்றாரு. பாருங்கள், அவர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் போடுறாரு வேறு. வேகமாக போங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அது செய்யுங்க, ராங் ரூட்டில் போங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அவரு நம்மளுக்கு ஆர்டர் போட்டுனுக்கிறாரு லிஃப்ட் கொடுத்ததுக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் போய் சொல்லி இறக்குனேன் அவரை. சாரி சார், நான் வந்து இந்த ரூட்டில் போகிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லி இறக்கி இது பண்ண பார்த்துங்க. அந்த மாதிரி லிஃப்ட் கொடுக்க கூட பாருங்கள், அது அவங்களால வந்து இது பண்ண முடியல. நவுந்து போயிட்டான். தேங்க்யூ. அதுதான் அந்த ஆர்னரே, அதுதான்ப்பா தம்பி. இதுதாங்க அந்த ஜெர்மனிக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரோடு இருக்கும், போய் நேருக்கலாம்.
நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இல்லடா இங்கே இடிச்சுட்டு இருக்கிற வழிதான். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குதுங்க அங்கங்கன்னு. பாருங்களேன். ஐயோ, ரோடு என் வளைவில் இருந்தால் கூட எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. என்பிஎஃப்சி ஓகே, இது ஒரு பிராண்டு. நம்ம வந்து பிராண்டை தான் நம்ம முக்கியத்துவம் காட்டுறோம். அதனால் தப்பு இல்லை. ஜெர்மனி இந்த வழியா போனோம். நல்லதான். இந்த டிசைனே பார்த்தீங்களா, பக்கா பண்ணியிருக்கானுங்க. அதான் ஒரு சூப்பர் விஷயம். இதில் நல்லா பண்ணியிருக்கானுங்க. மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாருங்க. அவன் எவ்வளோ நமக்கு ஸ்லோ பண்ணி ஒத்துழைச்சான். இந்த கார்காரன் பார்த்தீங்களா, இதுதான் இவனோட பிரச்சனை. கார்னாக ரொம்ப மோசம், பெஸ்ட்டான ஆளுங்க. இந்த கேமில் என்னை அதிகமாக பாதித்தது கார் தான். எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது. ஸ்கூல் வந்து பூந்து இடிச்சுட்டு நம்மளை காசு கிடப்பானுங்க. இப்போலாம் லெஃப்ட் கேட்குறது கூட ஹெல்ப்பில் இருந்து உரிமையாக மாறிடுச்சுங்க. இது அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு இன்னும் கூட அவர் மைண்ட்லேயே நிற்கிது. அவர் வருத்தப்பட்டார். ஆனால் என்ன வருத்தப்பட்டார்? என்னடாது ஆறா நீங்களா? டேய் எங்கடா இருந்து வரீங்க? நடு ரோட்லேருந்து கதை பேசியிருக்கிறாங்க பாருங்க. அவர் அப்படி பண்ணுறனால எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது வந்து
ஒரு உரிமை எடுத்துக்கிறாராம். அது என்ன உரிமை தெரியல அது. அவ்வளோத்தையும் பண்ணிட்டு கடைசியில நான் இறக்கி விட்டு போனது வந்து ஏதோ நான் தப்பு பண்ண மாரி அவரு நெனச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவரு ஏதாவது டாக்ஸி கீக்ஸி புக் பண்ணி போயிருக்கலாம். அவன் குடுக்குற காசுக்கு நல்லா வேகமா போவான். இல்ல அவன் இஷ்டம். உங்கள எவ்வளோ சீக்கிரமா ட்ராப் பண்ண முடியுமோ ட்ராப் பண்ணுவான். ஓய், 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 ஓய். ஆஸ்திரேலியாக்குள்ள வந்துட்டோமோ? ஆமா, அப்படிதான் நெனைக்கிறேன். பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியாக்குள்ள வந்துட்டோம். ஃப்ரான்ஸ் டூ ஆஸ்திரேலியா ஒரு நல்ல பயணம். இதுவரைக்கும் நல்ல பயணம். இன்னும் ஆகல. முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். திருப்தியா இருக்கும். ஏதோ ஆக்சிடென்ட் பாருங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. ஒரு தடவை ராங் ரூட்டில் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டேதே, மறந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ வந்து கண்டிப்பாக ராங் ரூட் டிரைவிங் பண்ணலான்னு இருக்குங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. ஒரு சின்னதாக ஒரு எடுத்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு ஒன்று எடுத்து ஒரு ராங் ரூட் டிரைவிங் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செக் போஸ்ட் வரையா? இடிச்சிருப்பேங்க. பார்த்தீங்களா எப்படி தப்பிச்சோம் பாருங்க. தெரிஞ்சிடும் இடிச்சிருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் டக்குன்னு மாற்றிட்டேன். ஹெலிகாப்டர் இது நிற்கிது பாருங்க. ஹெலிபேட்.
அப்படி போகிறான். அதனால் அவனை நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்ல. ஆனால் ராங் ரூட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. மணி 8 ஆயிடுச்சுங்க நைட்டு. ஆனால் பாருங்க இன்னும் வெளிச்சம் இருக்குது. 8 9 10 மணி தான் இருக்காங்க போகுது இங்கே ஆஸ்திரேலியாலாம். ஓப்பா வா வர உள்ளே வந்து கரெக்டாக இருக்கிறான். இன்னும் விடக்கூடாது அவனை. பார்த்தீங்களா? அது ஒரு போய் ஸ்லீப் பண்ணலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸ்லீப் பண்ணிட்டு போவோம். வாவ். இப்படி போனால் தூங்கலாம். கார இஷ்டம். சில நொடிகளே இருக்குது. பட் தான் தூங்கிட்டு போயிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்க முடியல. தூங்குறதுக்கான இடம் இல்லையா இது? ஒரு அதுவா? அது ரொம்ப இதுவாக இருக்கே. அதை ஏன் தூங்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் வெயிட். அப்பா ஓகே. காலையில் இப்போ நான் எப்படி போகணும்? எப்படி போகணுமா? ஓகே.
வந்துட்டோம்ல அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடிக்காம போனா மட்டும் போதும். நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கு. பா அது தேவையில்லை. நல்ல வேளை யாரும் வரல. வந்திருந்தானா எச்சிருப்பேன். நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன். பா எவ்வளோ எவ்வளோ டர்ன் பார்த்தீங்களா? இப்படின்னு மரத்தில் சென்டரில் தான் போகணும்னு வச்சுட்டு போயிருந்தானா வந்த காலி. நல்ல வேலை மிரரில் தெரிஞ்சுது. ஓஹோ அவ்வளோதான் வந்துட்டோம். ஐய் யாரா இவன் எங்காவது நிறுத்துறான் பாரு. சரிங்க இங்கே நிறுத்தி தான் வர வெளியே போத. நிறுத்தி தான் ஆகணும். இப்போ ஒரே தான் தானே. அவ்வளோதான் இந்த இடம் தான். இந்த கம்பெனி புதுசு தான், இதுலேருந்து எடுக்கலாம். உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. என்கிட்ட வேண்டாம். ஆனால் இது ஒரு 20 கிடைக்குமே, என்ன யோசிக்கிறேன். 20 கிடைக்கலாமே. ஸ்டாப். பார்ப்போம். எக்ஸலண்ட் கொடுத்துருக்கான். எத்தனை விற்கிற முடியுமா? எஸ்
40 முடிச்சுட்டேங்க. இதான் ஃபர்ஸ்ட்டு. பார்த்தீங்களா? 40 லெவல் வந்தாச்சு. கிங் ஆஃப் த ரோடாம் இனிமேலு. இதுக்கப்புறம் லெஜெண்டுலாம் இருக்கு. 50 லெவல் வந்தா லெஜெண்டா. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன தர்றீங்கன்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு யோசிக்கலாம். ஓகே நண்பர்களே, பாருங்க அட்டகாசம் பண்ணியாச்சு. ஏதாவது அப்டேட்லாம் ஆகுதா? இல்ல அப்படி என்னத்த சொல்றீங்க? ம். இனிமே ஓரம் கட்டுவோம். அவ்வளோதான். முடிச்சுட்டேன் ஒரு வழியா. யப்பா! 40 லெவலுக்கு வந்துட்டேங்க. சூப்பரா. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 40 லெவலுக்கு அப்புறம் என்னென்னலாம் வருதுன்றத நம்ம வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.